ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இன்றைக்கு தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜகவில் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில் மட்டும் இன்னைக்கு அறிவிச்சிருவோம் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க சார். தேசிய கட்சிகளில் இவ்வளவு தாமதமாக வேட்பாளர் வர்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இந்த 27 சீட்டு திமுகவும் அதிமுகவும் கொடுத்ததே அதிகன்ற மாதிரி நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன் இதை இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் முரணாக இருக்கே, லேட்டாக வருது, இந்த சீட்டே ஜாஸ்தின்னு இவர் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வேட்பாளர் தேர்வு நடக்கிறதுன்றது முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா இதில் நிறைய பேரை வந்து பார்த்தே பல வருஷம் ஆயிருக்கும் ஜனங்க, இந்த எம்எல்ஏங்களெல்லாம் சிட்டிங் எம்எல்ஏவோ இல்லை எம்எல்ஏவோ ஆசைப்படுறோம். குறிப்பாக காங்கிரஸ் பாஜகவில் நிறைய பேர் இல்லை, 4 பேர் தான் இருக்காங்க. காங்கிரஸில் ஒரு 17 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏஸில் சீட்டு வாங்கியாச்சு. இந்த 4 சீட்டு 3 சீட்டுக்கு எவ்வளவு சேட்டை பண்ணாங்க, எவ்வளோ பிரச்சாரமாச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் ஆச்சு, திமுக கூட்டணியில் எந்த அளவுக்கு சலசலப்பு வந்தது நாட்டு மக்களுக்கு தெரியும். இவங்க வந்து ஒரு வேட்பாளர் தேர்வு செய்கிறதே தேசிய கட்சிகள் வந்து இன்னும் 2 நாள் போயிடுச்சுன்னா நாமினேஷனே முடியுது. அதாவது இப்போ இன்றைக்கி வந்து இப்போ சாட்டர்டே சண்டே இருக்குது, அப்புறம் 6ஆம் தேதி வரலாம் இருக்காங்க நாமினேஷன். அதை தாண்டி மற்ற கட்சிகள்லாம் நாமினேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னும் தேர்தலுக்கு வந்து 23 தேர்தலாம் அவங்க பிரச்சாரம் வந்து 21ஆம் தேதி வரலாம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு 20 நாள் தான் கையில் இருக்குது. இந்த 20 நாளில் ப்ராக்டிக்கலாக ஒரு நாள் நாமினேஷனில் போயிடும். ஒரு நாள் 2 நாள் வந்து கோவத்தில் இருப்பாங்க நிறைய பேர். இந்த தொகுதிகள் எனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கலன்னா அதை சரி செய்கிறதுக்கு 2-3 நாள் போயிடும். அப்போ வெறும் ஒரு தேசிய கட்சி 17 நாள் தான் வந்து ஒரு வேட்பாளரை வந்து மக்கள்கிட்டே போய் அறிமுகத்துக்கு கொடுக்குது. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு தேர்தல் வந்து நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க, 2 தேசிய கட்சிகளும் சேர்த்து தான் சொல்கிறேன், அதிகாரத்தில் பங்கு கேட்குறீங்க, நாங்கள் தான் மாற்றுன்னெலாம் சொல்லிக்கிறீங்க. அப்போ சீட்டு கொடுத்துமே நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இதே தான். அதுவும் காங்கிரஸ் கட்சி கேட்கவே வேணும். அதில் பாருங்கள், இப்போ 27 என்னன்னா இந்த 28வது ஆள் வந்து எங்கள் ஹாங்காங் சிங்கப்பூர்லேருந்து கண்டுபிடிச்சி கூட்டின்னு வரப்போறீங்களா? இதே தமிழ்நாட்டில் இருக்கவர் தானே. இதை விட வேற என்ன வேலை இருக்குன்னு நான் கேட்குறேன். செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க கட்சி வந்து அந்த அளவுக்கு ஜனநாயக தன்மையோட இருக்கு, அதனாலதான் இவ்வளவு காலம் ஆச்சு அப்படின்றத பதிவு பண்றாரு. அவர் பதிவு பண்ணுவார். சத்தியமூர்த்தி பவனில் என்னென்னலாம் ஜனநாயகமாக நடந்திருக்குது, எவ்வளோலாம் சண்டை நடந்திருக்குது, அவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் எந்த அளவுக்கு ரெசார்ட் பாலிடிக்ஸ்க்கு வெளில போவாங்க அப்படின்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். இட் இஸ் ஷோயிங் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் தமிழ்நாடு. அதாவது தேசிய கட்சிகள் வந்து ஆட்சி அதிகாரம் ஆசன் அதிகமாக இருக்குது, ஆனால் மக்கள் நலனோ மக்கள் பிரச்சனையோ இல்லை ஒரு வேட்பாளர் தேர்வுன்றதை விட வேறு ஒரு கட்சிக்கு வேறு பெரிய வேலையே இருக்க முடியாது. இவங்களுக்கு வந்து வேட்பாளர் போடுறதுக்கு ஆள் இல்லாமலாம் இல்லை. இப்போ தேசிய கட்சியில் சீட்டு கேட்கறதுக்கு நிறைய பேர் தயாரிப்பாங்க. காரணம் வந்து இந்த 2 கட்சியும் தனியாக நிற்கலை. ஒரு கட்சி அதிமுகவோட நிற்கிது, ஒரு கட்சி திமுகவோட நிற்கிது. அப்படி இருக்கணும் போது சீட்டு கேட்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. அந்த வேலையை வந்து நீங்கள் எது ஒன்றுனாலும் டெல்லியில் போய் லாபி பண்ணி ஆளை பார்த்து இவர் சொல்லி அவர் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பட்டியலை வருது. இது ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து தொடர்கதையாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இது. அப்புறம் இந்த லிஸ்ட்டை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டிங்க. குறிப்பாக முதல்ல பாஜகவில் சார், ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படல. அதுக்கு பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அண்ணாமலையே வந்து போட்டியிட விரும்பலை, அவர் தேர்தல் பணியில் தான் ஈடுபடணும்னு மும்முரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பதில் எப்படி பார்க்குறது? அது வந்து அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை எப்படின்னா, ஒரு சில நேரத்தில் இந்த ஆட்டோலாம் ஓட்டுவாங்க, இண்டிகேட்டர் ரைட்டில் எரியும், கை பார்த்தீங்கன்னா கையோ காலோ லெஃப்டில் இருக்கும், ஆனால் வண்டி பார்த்தா ஸ்ட்ரைட்டாக போகும். அது மாதிரி இவர் என்ன சொன்னார், வீட்டில் இருக்கவங்களும் உடம்பு சரியில்லை, என்னால் தேர்தல் வேலையை ஈடுபட முடியாதுங்கண்ணா எனக்கு பெரிய நாட்டம் இல்லைங்கண்ணா அப்படிலாம் சொன்னார். அப்புறமா என்ன வந்தது பேச பொருள், இல்லை இவருக்கு இஷ்டம் இருக்குது, இவர் கேட்ட சீட்டை கொடுக்கல. இப்போது எல்முருகன் மத்திய அமைச்சராக இருக்கிறார், எதனா இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுங்களா? அவர் பாட்டுன்னு வராரு, மத்திய அமைச்சராக இருக்கிறவர் எந்த தொகுதியில் நிற்கணும், எங்கே சீட்டு வாங்கணும், யாரு கூட எப்படி அனுசரிச்சின்னு போனோம், எப்படி வியூகத்தை அமைக்கணும் தெளிவாக இருக்குல்ல. இவர் முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர், இவருக்கு ஏன் அந்த தெளிவு இல்லை? எந்த அடிப்படையில் தெளிவு இல்லைன்றீங்க சார்? என்னங்க, எந்த அடிப்படையில் அண்ணாமலைக்கு தெளிவு இல்லைன்றீங்க? ஒரு விஷயத்தை நான் முழுசாக நம்பி அதில் போனோம்.
இங்கே 10 நிமிஷம் பார்க்குறது, அங்கே 10 நிமிஷம் பார்க்குறது, அப்புறம் வேறு ஒரு கணக்கு போடுறதெல்லாம் இருக்காது. நான் பேசுகிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ஒரு சிலர் அவர் ஆதரவாளர்கள் வந்து புரியலன்னா அது வேறு விஷயம். இன்னும் அவங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் சொல்லணுன்னா, இப்போ காலையிலேருந்து பாட்டு போட்டுட்ருக்காங்க. அதாவது ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க. ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் என்றென்றுன்னு ஒரு சோகமான பாடல். இப்போ என்ன ஆகிப்போச்சு இப்போ அவருக்கு நீங்கள் சோகமான பாடல் போடுறதுக்கு? சார் கட்சியை வளர்த்துருக்காரு சார். கரெக்டாக 11% ஓட்டு. நீங்கள் உங்களை என்ன சொல்லுவீங்க அடிக்கடி? காரியகர்த்தா சொல்லுவீங்க. சரி, இதுதான் தொகுதினா அதுக்கு அந்த சீட்டு கேட்டு பெறுறதுல யாருக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு அணுகுமுறை இருக்கும்? சரி, இபிஎஸ் கிட்ட கேட்டிங்க, கேட்ட சீட்டு கொடுக்கல. நீங்கள் தான் பெரிய அந்த இன்னொரு மீம்ஸ் போகிறாங்க, மலடா அண்ணா மலடா. சரி, அப்போது ஈஸியாக சுலுவாக முதுகு சவாரி பண்ணுற மாதிரி சீட்டு கொடுத்தா தான் வாங்கி ஜெயிக்க முடியும். நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாமலை பிராண்டு தானே, பெரிய பிராண்டு இல்லையா? வர்ச்சுவல் வாரியர்ஸோ விஜய் அவர்களை நேசிக்கக்கூடிய தன்மை படைத்த மாதிரி சிறுவர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பாஜக தலைவர் அவர் தான் வளர்த்தரல, சேப்பாக்கம் ட்ரிப்ளிங்கில் போய் போட்டி போட வேண்டியதானே. எந்த தலைவர் சார் அப்படி போட்டி போடுவாங்க? சார் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ சாதாரண ஆளுன்னு சொல்லுங்கள், எதுக்கு இப்படி பில்டப் கொடுக்குறீங்க? சரி, நீங்க சொல்ற பெரிய தலைவர்களை யாரும் வந்து இன்னொரு பெரிய தலைவர்களை எதிர்த்து போட்டி போட மாட்டாங்க. அவங்களெல்லாம் அவங்கள மாற்று, அவங்கெல்லாம் வந்து இந்த மீம்ஸ் டிக்டாக்லாம் போடலாம். இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு முதல்வர் இப்படி கை காமிச்சார், அது வைபாக்கி விட்டாங்க முச்சு விட்றதுக்கு. ரைட்டா? எடப்பாடி பழனிசாமி என்னங்கன்னா வைப்பு பண்ணி சாங்கு டிக்டாக்கு ஆர்கூட்லாம் போட்டுக்கிறாரா? யதார்த்தமாக தானே இருக்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய காரியகர்த்தை தானே. சரி, இவர் எதனா எல்முருகன் வந்து எதனா சத்தம் வருதா? நயினார் நாகேந்திரன் தொகுதி மாறுறாரு, எதனா பிரச்சனை வந்ததா? இவரது ஒண்டி எப்போ பார்த்தாலும் சர்ச்சையாகுது. அது என்னதான் கதை, என்னதான் வேணும் உங்களுக்கு? நான் தான் வந்து ஆள் என்டிஏ தலைவர், நான் வந்து கூட்டணி அமைக்கிறேன், நாங்கள் நிறைய இடம் ஜெயிப்போன்னு சொல்லி உங்கள் தலைமையில் போய் தோற்று போனீங்களா இல்லையா? நீங்களும் தோற்று போய் அதிமுகவும் தோக்கட்சி, திமுகவை எல்லா இடத்துலையும் ஜெயிக்க வச்சிங்களா இல்லையா? ஒரு பாடம் கூட புரிஞ்சிக்காமல் எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த குறைந்தபட்ச அந்த கணக்கு கூட இல்லாமல் இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் என்டிஏல சர்ச்சனை வருதா இல்லையா? இப்போவுமே ஏன் எதுக்கு சோக பாடல் போடுறீங்க? ஏழைகள் நீ என்ன தியாகம் செஞ்சீங்க இப்போ சொல்லுங்கள். அவர் என்ன தியாகம் செஞ்சார்? அவர் ஏன் உண்மையான கட்சிக்காரர்னா நல்லதோ கெட்டதோ கூட இருக்கணும்ல? ஏன் இவரை பற்றி ஒண்டி சர்ச்சை வருது? யார் இதுக்கு காரணம்? சீட்டு வந்து அப்ப தலைமை கொடுக்கலன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை அண்ணாமலையே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிட்டார்? சார், அண்ணாமலையெல்லாம் வேணான்லாம் எதுவும் சொல்ல மாட்டார் சார். இதை நான் ரொம்ப நாளாக கேட்டு எனக்கு காது புளிச்சு போச்சு. அவர் மத்திய அமைச்சராக தயாராக இருக்காங்க, அவர் தான் வேணான்னாரு. சீட்டு தயாராக இருந்தாங்க, அவர் தான் வேணான்னாரு. அவர் வந்து பதவியெல்லாம் அவர் தேடி வருது, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுங்க, அவர் தான் வேணான்னாரு. ரொம்ப நாளாக இதே தான். யாருன்னா ஒரு அரசியல்வாதி பதவி வேணான்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்கள் நீங்கள். ஆனால் இவர் விஷயத்தில் இப்படிலாம் வரும் ஸ்டோரிஸ். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பியூஷ் கோயலே இதை சொல்லியிருக்காரு சார், அதை எப்படி நம்ம பார்க்குறது? பியூஷ் கோயல் வந்து அவங்க வந்து நிற்க சொல்கிறாங்க. அவர் வந்து எனக்கு இந்த தொகுதி குத்தாதான் நிற்பன்ற மாதிரி சொல்கிறாரு. சார், பாஜகலாம் வந்துட்டு போயிட்டு ஒரு வாட்டி சொல்லுவாங்க, ரெண்டாவது வாட்டி கப்புன்னு குத்தா உக்காந்துக்குவாங்க. 10 வாட்டிலாம் கூப்பிட்டு பாப்பா வாப்பா வாப்பா ப்ளீஸ் பண்ணிலுங்கப்பா அப்படிலாம் கேட்குற கட்சி கிடையாது பாரதிய ஜனதா கட்சி. ரொம்ப தெளிவான கட்சி. அத்வானி, பிரமாத் மோஜன், சுஷ்மா ஸ்வராஜ், அருண்ஜேட்லி, நான் படித்ததெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இப்போ ஐயா நிதின் கட்கரி, பெரிய பெரிய ஆள், அவங்களே கொஞ்சம் ஓரமாக இல்லைங்க ப்ளீஸ் அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டு போகிற வண்டி தான் அது. அதில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த தனிப்பட்ட ஒரு இந்த விளம்பரம் இதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இருக்கும். ஆனால் தனிப்பட்ட செல்வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல சார் அண்ணாமலைக்கு கட்சி. அதை தான் நான் சொல்கிறேனே. எங்கே வந்து சரி விஜய் திருச்சியில் நிற்கிறாரு, இவருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குல்ல, போய் நிற்க வேண்டி தானே. இப்போ கட்சிக்குள்ளே சொல்கிறேன் சார், நான் கட்சிக்குள்ளே தான் சார், கட்சிக்குள்ளே. சரி, இப்போ இவர் ஏன் வேறு எங்கே கன்னியாகுமரியில் கட்சி பயங்கர பலமாக இருக்குல்ல, அங்கே போய் ஒரு தொகுதி நிற்கக்கூடாதா? வேணுமுட்டே பண்ணுற மாதிரி இதெல்லாம் தோணுது எனக்கு. என்ன காரணமாக இருக்கும் சார்? காழ்ப்புணர்ச்சி தான், அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். இபிஎஸ் அவர்கள் வந்து இபிஎஸ் நயினார் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம கதை அதோடு முடியுது. அதுக்கு சின்ன பசங்கள்லாம் என்னென்ன பண்ணுவாங்க, மிஸ் என் ஸ்கேல் எடுத்துக்கினா மிஸ், நீ ஏன்பா வரையில? இல்லை மிஸ், அவன் என் ஸ்கேல் எடுத்தான். வரைகிறதுக்கு பென்சில் தானேப்பா ஆகணும், எதுக்குப்பா ஸ்கேல்? இல்லை மிஸ், அவன் என் ஸ்கேல் எடுத்துக்கினா. இதே தான் அது. அந்த அனுபவம், அந்த வயது, அந்த பக்குவம் அவருக்கு இன்னும் வரல. திமுக எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருக்காரு. கட்சி தலைமை அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா திமுக எதிர்ப்பு பண்ணுவார். கட்சி அவருக்கு பதவி கொடுக்கலன்னா அவர் பாட்டு அப்படியே ஒதுங்கி போயிட்டு இந்த மாதிரி ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம்னு ஒரு பாட்டு போட்டு இருப்பார். என்ன இவர் தியாகம் இப்போ செஞ்சுருக்கிறார் இது வரலாம் சார்? ஆனால் சார், ஒரு மாநில தலைவராக இருந்தவருக்கு ஒரு பதவி அல்லது ஒரு கௌரவன்றது கொடுக்கணும் இல்லையா பாஜக தரப்புல இருந்து? சார் எவ்வளோ சார் கொடுப்பாங்க?
இவர் யார்? இவர் ஐபிஎஸ் அதிகாரி ரைட்டா? ஸ்ட்ரைட்டாகவே பாலிடிக்ஸ் வராரு. கத்துக்குட்டி அரசியலுக்கு வரும்போது அவ்வளோ பேர் வயசான காலத்தில் முட்டி தேஞ்சி போய் எவ்வளோ பேர் கமலாலயத்திலேயே ஆர்எஸ்எஸ்காரங்க கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவங்க இருக்காங்க. எல்லாரை விட இவருக்கு தூக்கி பதவி கொடுத்தாங்களா? அன்றைக்கி இருக்கிற பிஜேபி சீனியர்ஸ் எல்லாம் அமைதியாக தானே போனாங்க. யாருன்னா ஒருத்தர் இந்த மாதிரி அண்ணாமலை எதிர்த்து, இல்லை அண்ணாமலை கிண்டல் நையாண்டி எதனா பண்ணிக்கிட்டு, இல்லை தனியாக ஒரு ஐடிவிங்க நடத்திக்கிட்டு யாருன்னா விமர்சனம் பண்ணாங்களா? இவர் வண்டியை அந்த வேலையை பண்ணுறாரு. அப்போ தெரியுதா உங்கள் வயசு வளர்ந்துருக்குன்றதை அவங்க ப்ரூஃபாக எடுத்து காமிக்கிறாங்க சார். எது கட்சி வளர்ந்துருக்கு? அப்போ பாரிவேந்தரோட ஓட்டு எங்கே போச்சு? ஏசி சண்முகம் ஓட்டு எங்கே போச்சு? அப்புறம் பலாப்பழத்தில் அவர் நின்று ஓட்டெல்லாம் எங்கே போச்சு? மொத்தமாக 18%. அதில் வந்து பாஜக மட்டும் 11% சார். அந்த 11%க்கு எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக 27 சீட்டு கொடுத்து குறுக்கி வச்சுக்கிறார். போதும். உடனே இப்போது ட்வீட் போடுறாங்க என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சி அப்படியே பாடையில் படுக்க வச்சு 4 பேர் பல்லுக்கு தூக்கின்னு போகிற மாதிரி. நான் என்ன கேட்குறேன்னா, எப்போ நீங்கள் உயிரோடு இருந்தீங்க அதை சொல்லுங்கள். நீங்களே போன வாட்டி நின்னப்போ தோற்று போயிட்டீங்க. எம்எல்ஏ தோற்றிங்க, சரி எம்பி தோற்றிங்க. இப்போது என்ன நடக்குது? ஏன் நம்ம தோக்கடிச்சாங்க? இல்லை நம்ம ஏன் தோற்று போனோம்? மக்கள் என்ன விரும்புகிறாங்க? இல்லை ஒரு தொகுதியை தத்தெடுத்து அந்த தொகுதியில் வேலை பார்த்து எதனா வெறும் சர்ச்சை அரசியல் ஒண்டி பேசிகிட்டு இருந்தால் இதுதான். இப்போ அண்ணாமலை அவரை பொறுத்த இது சரி. இப்போ அண்ணாமலைஜி இல்லை லிஸ்ட்டில், அந்த லிஸ்ட்டு வந்துச்சு. இப்போ அவர் அப்புறம் ட்வீட்டு போட்டிருக்காரு, இது மாதிரி நான் வந்து எல்லா தொகுதியும் போய் வேலை பார்ப்பேன் கொள்ளணும். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அதாவது இந்த அண்ணாமலை இல்லை நான் இனிமேல் ஓட்டு போட மாட்டேன், இதெல்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதா கலைஞர் இறந்ததுக்கப்புறம் யாரும் வந்து அந்தந்த கட்சிக்கு ஓட்டு போடாமலாம் விட்டு போகல. கட்சின்றது தனிப்பட்ட நபர்களை தாண்டி அது பாட்டு இயங்கும். ஆனாப்பட்ட ஐயா நல்லக்கண்ணி இறந்துட்டார், கம்யூனிஸ்டவர்கள்லாம் நான் வீட்டில் உட்காந்து படுத்துன்னு இருக்கிறாங்களா? சரி இழந்துட்டோம் ஐயாவை, அடுத்த காரியம் போயிட்டுருக்குறாங்கல்ல, அதுதான். இப்போ பாஜகவினுடைய இந்த 27 தொகுதியும் ப்ளஸ் அந்த கேண்டிடேட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் உங்கள் மதிப்பீடு? நல்ல லிஸ்ட்டு. அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது பிரமாதமான லிஸ்ட்டு. முதல்வர் ஸ்டாலினை விட சிறப்பாக செயல்பட்டுருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது நீங்கள் சொல்ல தொகுதிகளை சொல்கிறீங்க, தொகுதி ஒதுக்கீடு சார். விட்டா வந்து ஆட்சியில் பங்குனுவீங்க, அதிகாரத்தில் பங்குனுவீங்க, டெல்லி கூப்பிடுவீங்க, ஹிந்தியில் பேச சொல்லுவீங்க, விட்டா தானே. அதிமுக அதிகமான சீட்டு ஜெயிக்கிறதுக்கு எது எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டாரு. ஆமாம் கம்மியாக கொடுத்தாருன்னா ஆமாம் கம்மியாக தான் கொடுத்துருக்குறாரு. இப்போ பிரச்சனை வருதுல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? போகிற இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரையில் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டுன்னு இருக்கிறாரு. தூங்கி ஏஞ்சி பொறுமையாக 4 நாள் கழிச்சு 1 வாரம் கழிச்சு நீங்கள் அறிவிப்பு பண்ணீங்க, அந்த அளவில் கட்சி நடத்துறீங்க. என்ன இருக்குது? ஆனால் இது அதிகமாக பேசியாச்சு எல்லாம் பண்ணிச்சு. அதே காங்கிரஸ் ஒன்றுமே பிரச்சனை இல்லாத மாதிரி அமைதியாக இருப்பாங்க. இதை விட ஆனால் காங்கிரஸில் என்ன சிக்கல்னா, முதல்வர் வந்து ஒரு சில தொகுதி ஜெயிக்கிற மாதிரி தொகுதியெல்லாம் கொடுத்துருக்குறாரு. அட் த காஸ்ட் ஆஃப் டிஎம்கே 28 சீட்டு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தது. இப்போது பிஜேபிக்கு வாக்கு விகிதாச்சாரம் கூட, காங்கிரஸ்க்கு வாக்கு விகிதாச்சாரம் கம்மி. பூத் லெவலில் இவங்களுக்கு பிஜேபிக்கு ஆள் போட்டிருக்காங்க, காங்கிரஸ்க்கு ஆள் போடலை. அப்போ ஏற்பட்ட கட்சிக்கு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா. போன வாட்டி வாங்கினதை விட சீட்டு கூட. இப்போ இந்த சைடு கேட்பாங்க, போன வாட்டி 20 சீட்டு கொடுத்தீங்க, இந்த வாட்டி 27. இந்த கட்சியில் தனியாக நின்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த 11% ஓட்டு காட்டிருக்கோம். ப்ளஸ் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு 5 சீட்டு, அதுவும் இது தாமரை தான், அதுவும் பிரமாதமான சீட்டு. போய் நின்னாவே வந்து சுலபமாக வெற்றி பெற்று ஐயா ஜிகே வாசன் அப்படியே பிரதமர் மோடி பக்கத்துலேயே நின்று சபாஸ் நீங்கள் தான் வந்து, அவர் பேர் என்ன, நம்ம தெலுங்கானாவில் ஒருத்தர் வெற்றியை ஸ்கிரிப்ட் பண்ணாருங்களே பவன் கல்யாண் ஆந்திராவில், அது மாதிரி இவர் தான் இந்த 5 சீட்டு அப்படியே 5க்கு 5 ஜெயிச்சது. அது இப்போது பாஜகவுடைய வேட்பாளர்கள் பட்டியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதோடைய அப்சர்வேஷன் சொல்லுங்கள். பாஜக வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு டீசெண்டான லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன், அதாவது ஒரு செலிபிரிட்டி ப்ளஸ் ஜெயிக்கக்கூடிய சர்வைவல் ரேட்டு வின்னபிலிட்டின்னு பார்த்தா நயனார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மதுரையுமே வந்து அவர் ராமஸ்ரீனிவாசன் பேராசிரியரை பொறுத்தவரை அவருக்கு ஒன்றும் பெரிய கெட்ட பேர் கிடையாதுங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலர்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது கந்தர்வ கோட்டையெல்லாம் வந்து ஓரளவுக்கு பிஜேபிக்கு அங்கே கிரவுண்ட் ஒர்க்கு நல்லாயிருக்கும், ஏன்னா விஜயபாஸ்கர் கூட வேலை செய்கிறாருன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாகர்கோயில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, அது ஒரு பெல்ட்டு. அது அந்த பெல்ட்டில் ராதாபுரத்தில் ஐயா அப்பாவும் நிற்கிறாங்க, அது எப்படி இருக்குன்றது பார்க்கணும். பட் அந்த நாகர்கோயிலேருந்து 4 சீட்டு. இப்போது நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்ந்துட்டோம், சரி இந்தாங்க பிடிங்க 4 சீட்டு கொடுத்தாச்சு இல்லையா. என்ன கோயம்புத்தூர்லேயும் அவங்க 4 கேட்டிருப்பாங்க, கோயம்புத்தூரில் 4 கொடுக்க முடியாது. நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் அதிமுக.
பட் அந்த இடத்துல வந்து டிஎம்கே வந்து கொஞ்சம் சமரசம் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ குஷ்பு அவர்கள் பேர் இருந்திருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும் லிஸ்ட்டில், விஐபி செலிபிரிட்டின்னு பார்க்குற மாதிரி. ஸோ அப்போ கிரவுண்டடாக யார் இருக்கிறாங்களோ அவங்க ஒரு சிலருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்முருகன் அமைச்சரே வந்து நிற்கிறாரு. உதகமண்டலத்தில் போஜராஜன் போன வாட்டி நின்று க்ளோஸ் காலில் தான் அங்கே போச்சு, அங்கே இறங்கி அவங்க முன்னாடியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து தஞ்சாவூரில் முருகானந்தமும் கொஞ்சம் கிரவுண்டட் பர்சனாலிட்டி. ஸோ அப்போ ஒரு மாதிரி சார் அந்த கட்சியில் என்ன இருக்கோ அதுதான் போட முடியும். அப்படி பார்த்து போடும்போது ஓரளவுக்கு இல்லை இப்படி சொல்கிறேனே செலெக்ஷனுடைய மதிப்பீடு என்ன சார் உங்களுக்கு? அந்த செலெக்ஷன் எப்படி இருக்கு சார்? நீங்கள் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளவோ அவ்வளோதான். ஓகே, இப்போ நானாக பார்க்குறேன் இதில் ஓகே மணல் குவாரி, சாராய ஆலை, அதுக்கப்புறமா வந்து பெரிய ரியல் எஸ்டேட்டு பண்ணாதவங்க லிஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். ஹெவி வெயிட்டு பார்த்தா ஹெவி வெயிட்டு, இல்லை குற்ற பின்னணியே ஓரளவு கம்மியாக இருக்கிற ஒரு லிஸ்ட்டாக பார்க்குறேன். மற்றபடியெல்லாம் வந்து இப்போ எம்ஆர் காந்திக்கு திருப்பி சீட்டு கொடுத்துருக்குறாங்க, சிட்டிங் எம்எல்ஏ. அது எப்படி வருதுன்றதை பார்க்கணும். இப்போ காங்கிரஸில் பார்த்தோம்னா 11 சிட்டிங் எம்எல்ஏக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை எப்படி பார்க்குறீங்க சார்? காங்கிரஸ்க்கு இந்த வாட்டி வந்து ஒரு சில தொகுதிகள் வந்து அவங்க கையை விட்டு போகும். காரணம் என்னென்னா திமுகவோட அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து அந்த கருத்து வேறுபாடு அந்த பிரச்சனைலாம் இருக்குது. கீழே திமுகவை பொறுத்தவரையில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இபிஎஸ் அவர்கள் கொடுத்த சீட்டில் அதிமுக காரங்களுக்கு வந்து பெரிய மனசு கஷ்டம் கிடையாது. இப்போ ஒத்துழைப்பு இருக்குன்றீங்க. அதாவது அங்கே வந்து கம்மியாக இருக்கும். அங்கேயும் இப்போ ரெட்டியார்பட்டி நாராயணன்லாம் வந்து கூட்டணிக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோச்சின் போயிருக்கிறாரு. செய்யாரில் வந்து தூசி மோகன் போயிருக்கிறாரு. அமமுகவில் வந்து பார்த்திபன் அவர்கள் சோளிங்கர் போயிரு. அது வந்து பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட்டு இங்கே காங்கிரஸ் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து ரூலிங் பார்ட்டியில் இருக்கோம், எங்களுக்கு வர வேண்டிய சீட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு காரைக்குடியில் காங்கிரஸ்க்கு கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து ஐயா சிதம்பரம் அவரோட அந்த பர்சனல் டெரின் இருக்கிறதுனால இருக்குது. பட் அங்கே இருக்கிற டிஎம்கே காரங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த இடத்துல வந்து காங்கிரஸ்காரர்கள் கடினமாக உழைச்சி தான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து வேலை பார்க்குது. இப்போ எல்லா இடத்துலையும் காங்கிரஸ்க்கு அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கானா இல்லை. காரைக்குடியில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காங்கிரஸ்க்கு எல்லா இடத்துலையும் இருக்கானா இல்லை. அப்போ அந்த ரிசல்ட் எப்படி வருதுன்றதை பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க சக்திக்கு மீறி அதிகமாக சீட்டு வாங்கிட்டாங்களோன்ற அந்த தோரணை எனக்கு இந்த கேள்வி இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசலை. காங்கிரஸ் வேட்பாளர்களோ இல்லை காங்கிரஸ் எம்எல்ஏக்களோ அவங்க வந்து டிஎம்கேக்கு அமைதியாக போனோம், அவங்க கூட கூட்டணியில் பிரயாணம் பண்ணுன்ற மாதிரி தான் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு சார் மக்களை பற்றி பேசினா மக்கள் பிரச்சனை புரியணும். ஒரு விஷயம், நான் இப்போது 4-5 நாள் சுற்றி வந்தேன். காரைக்குடியில் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க என்னென்னா, ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமானும் நிற்கிறாரு, அது முக்கியமான தொகுதின்றதுனால நம்ம போய் பார்க்குறேன், அவருக்கு ஓட்டு வருது. கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணனோட சொந்த ஊர், ஆனால் அண்ணன் இங்கே நிறைய நேரத்தில் இல்லை, இங்கே வந்து தேர்போகி பாண்டியும் அதுக்கப்புறமா வந்து மாங்குடியும் லோக்கலில் இருக்கிறாங்கன்றாங்க. அப்போ இது வந்து அவங்க 2 பேரை விட இவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், இவர் வந்து ஒரு முன்னணி தலைவர், வாக்குகள் அதிகமாக வாங்கலாம், அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கல் ஆள் வேணுன்றாங்க. அதே இப்போ திருச்சி ஈஸ்ட் எடுத்திங்கன்னா அது ஒரு விஐபி தொகுதி. இப்போ நம்ம முன்னாடி ஒரு காரைக்குடி ஒரு விஐபி தொகுதி, ஏன்னா அண்ணன் சீமான் அண்ணன் நிற்கிறாங்க, இங்கே வந்து விஜய் சார் நிற்கிறாரு திருச்சி ஈஸ்ட், அதனால் அதுவும் ஒரு விஐபி தொகுதி. இந்த விஐபி தொகுதியில் என்ன தெரியுங்களா, முதல்வர் வந்து சாதாரணமாக டீ சாப்பிடும்போது காலைல வாக்கிங்லாம் போகும்போது இனிக்கு இறுதிராஜுக்கு ஓட்டு சேர்த்துருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி அவர் முடிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த சைடு போகும்போது அவரும் பிரச்சாரம் பண்ணி கிளம்பிட்டார். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஏடிஎம்கே வேட்பாளர் அவர் கே ராஜசேகரன் சொல்லிட்டு கல்லூரியெலாம் நடத்துகிறார் போல். சாதாரணமாக இந்த இலக்கிய தமிழ் அதெல்லாம் கிடையாது, நான் உள்ளூர்காரன், நான் இங்கே தான் இருப்பேன், 40 வருஷம் 30 வருஷம் நான் இங்கே தான் இருக்கிறேன், மலைக்கோட்டை பக்கம் தான் எனக்கு, இங்கே என்ன பிரச்சனை ஏதுன்றது நான் பார்ப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும், பனையூர் பண்ணையார் வருவார், நேற்று வந்தார் பண்ணையார், வந்துட்டு நாமினேஷன் பண்ணிட்டு போயிட்டார், அவரும் அவர் வேலையை பக்கம் போயிட்டார், எனக்கு வேறு வழி கிடையாது, நான் இங்கே தான் இருந்தாகணும், எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் தான் நான் ஜெயிப்பேன், நீங்கள் தான் எனக்கு யாரும் கிடையாது, இப்படி இது அவரோட என்ன சொல்கிறாருன்னா, நான் லோக்கல், நான் சன் ஆஃப் த சாயில், நான் மண்ணின் மைந்தன், என்ன கை விட்டுடாதீங்க, மற்றவங்க மாதிரி கிடையாது, நான் வந்து எனக்கு நீங்கள் ஒரு ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு வேளை இவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆட்சி வருமே, ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து அவங்க விடமாட்டாங்கட்டு அவர், அதாவது பேசுபொருளில் இருக்கிறது, ஊடகம் காட்டுறது, திருச்சி விமான நிலையத்துக்கு இதில் பார்த்திங்கன்னா மறுபடியும் செருப்பு பாட்டில் எல்லாம் இருக்குது, வந்தார், கை காட்டினார், வைப்பு பண்ணார், விசிலு விட்டார், போயிட்டார், ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துன்னு திருப்பி வருவார், விசிலு விடுவார், கை காட்டுவார், ஃப்ளைட் எடுத்துன்னு போயிடுவார். இதே தான் அவர் சொல்லுறாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னை பாருங்க, நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் லோக்கல் ஃபெலோ, நான்
எனக்கு வந்து பனையூர் பங்களாவில் இருக்கிறவங்களாம் நினைக்காதீங்க, அவருக்கு வேறு தொழில் ஒன்று இருக்குது, அவர் இது முடிஞ்சிட்டோன்னா தேர்தல் முடிஞ்சோன்னா போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கிரவுண்டில் வந்து மக்கள்கிட்ட வந்து அங்கே இருக்கணும் ஒரு ஆளுன்றதை எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு நெகட்டிவாக இருக்கா? ஆமாங்க, நீங்கள் வந்து 18 நாள் 20 நாளைக்கு முன்னாடி சொல்லி அவங்க இதுக்கப்புறம் நிறைய பேர் எத்தனை பேர் தொகுதி வீடு அங்கே இருக்காது அங்கே போய் நிற்கிறாங்க. திமுகலையும் அதிமுகலையும் அவங்களும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. பட் 80% இல்லை 70% பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் யாராலும் அங்கே அந்த சைடு இனிக்கும் இறுதிராஜ் பிரச்சாரம், அந்த சைடு ராஜசேகர் என்ன சொல்கிறார், ஊரெல்லாம் போயிட்டு பனையூர் பங்களா பண்ணையார் வருவார், தயவுசெய்து அவருக்கு போடாதீங்க. அவர் இன்ஃபேக்ட் இனிக்கோ எதிர்த்துலாம் ஓட்டு கேட்கல, எனக்கு ரெட்டலை என் ஓட்டு போடுங்க, ரெட்டலை கட்சி அப்படிலாம் ஒன்றும் விட்டு போகாது, எனக்கு ஏன் ஓட்டு போடுங்க, என்னை பாருங்கள், ஆனால் தயவுசெய்து அந்த விசில் எத்துன்னு ஒருத்தர் வருவார் பனையூர் பங்களா பண்ணையார், அவர் வண்டி விடாதீங்க, ஏன்னா வருவார் திருச்சி ஃப்ளைட்டில் இறங்குவார் அப்புறம் போயிடுவார். இதே தான் அவருக்கு வேலை. இன்னொன்று அவங்க கூட இருக்கிறவங்களாம் என்ன பிரச்சாரத்தை எடுத்து போகிறாங்கன்னா, பெரம்பூரா திருச்சியா, எதுக்கு இந்த எதிர்த்தாலும் 2 எதான் ஒரு தொகுதியில் ஒழுங்காக நிற்க வேண்டியதானே? அப்போ இது என்ன 2வது தொகுதியா உங்களுக்கு? இப்போ திருச்சி என்ன? அதாவது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யாரோட ஸ்ட்ரென்த்து யாரோட வீக்னஸ்ன்னு சொல்லி இறங்கி அடிக்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு, அதிமுகவில் ஒரு வேட்பாளர் வந்து இந்த பழைய ஃப்ரிட்ஜெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு 3-4 ஃப்ரிட்ஜ் எடுத்து மீன்பாடியோடு ரெடி பண்ணின்னு இருக்காரு. என்னென்னா 10,000 ரூபா ஒரு ப்ளக்கார்டு, நான் வேட்பாளர் ஓட்டு ஒரு சைடு போகிறேன், இன்னொரு சைடு வந்து மீன்பாடி வண்டிலையும் ஆட்டோலையும் இந்த 10,000 ரூபா ப்ளக்கார்டையும் இந்த ஃப்ரிட்ஜு 2த்தையும் கட்டி இதை வந்து ஊருக்குள்ள வந்து ஆட்டோ பிரச்சாரம் நடக்கும் இல்லைங்களா, மக்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு அப்படி பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து பிஜேபி தூங்கி எஞ்சி லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இப்போ தான் காங்கிரஸ் தூங்கி எஞ்சி லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. சரி, இவங்களுக்குன்னு என்ன இருக்குது வாக்குறுதி? காங்கிரஸ் பேரியத்துக்கும் சகில பிரம்மாண்ட இந்தியாவை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்க போகிறீங்க இப்போ மக்களுக்கு? முதல்வர் சொல்கிறாரு, நான் வந்துட்டு 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம், அதுக்கப்புறமா வந்து வேலை வாய்ப்புகள் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி செய்யப்படும், அதுக்கப்புறம் பழசு என்னென்ன திட்டங்கள் இருந்ததோ அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம், இந்த நான் புதல்வன் ஸ்கீம் ஆகட்டும், அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க புதுசாக ஒரு சிலர் தான் சொல்லியிருக்காங்க. இந்த சைடு வந்து இந்த வாட்டி தேர்தல் அறிக்கை வந்து அதிமுக அது பெஸ்ட்டு, அது அதாவது பேசுபொருளாக எது இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். வழக்கமாக திமுகவோட தேர்தல் அறிக்கை வந்து பேசுபொருளாக இருக்கும், அது ஹீரோவாக இருக்கும். இந்த வாட்டி வந்து அதிமுகவோட தேர்தல் அறிக்கை பெஸ்ட்டாக ஆயிடுச்சு, அதை வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காங்கிரஸ் கட்சியும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியும் நீங்கள் மக்கள்கிட்ட போய் என்ன சொல்ல போகிறீங்க? எல்லாத்துலேயுமே பின்னாடி இருக்காங்க. இப்போ காங்கிரஸுக்கு வந்து திமுகவினுடைய ஒத்துழைப்பு அப்படின்றது இருக்காதுன்னு சொல்றீங்களா? ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து டீ பார்ட்டி மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, கூட்டணி கட்சிகள் முதற்கொண்டு நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் போயிடுமா? ஒரு சிலர் கொடுப்பாங்கங்க சார், ஒரு சிலருக்கு வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கேண்டிடேட் செலெக்ஷனில் வந்து 2 கட்சிகளையுமே அதிருப்தி இருக்குங்க, திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி. அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு தாக்கம் இருக்காது. எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு சீட்டு கிடைக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா கண்டிப்பாக அந்த மன வருத்தம் இருக்கும். அதை இன்னும் போதிய அளவுக்கு காங்கிரஸ்காரர்களோ இல்லை இந்த கூட்டணியில் சீட்டு வாங்கினவங்க, நான் வந்து யதார்த்தத்தை பேசுகிறேன், அவங்களை இப்போது டிஎம்டிகேக்கு நீங்கள் சீட்டு ஒதுக்கியிருக்கீங்க, அந்த இடத்துலலாம் நிறைய இடத்துல திமுககாரங்க சந்தோஷமாக இல்லை. அது முக்கியமாக இல்லை, முதல்வர் முகத்துக்காக மக்கள் வந்து ஓட்டு போட. சரி, ஒரு விஷயம் தாங்க, இந்த ஆட்சி வேணுமா வேணாமா, இவ்வளோ தான் தேர்தல். இதில் வந்து மற்ற விஷயம் நம்ம சொல்கிறதுலாம் செகண்டரி தேர்டரி ஃபேக்டர்ஸ். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்றது கூடவா? அதெல்லாம் சிலபஸ்லேயே கிடையாது. நானே கேட்குறேன், முதல்வர் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி சொல்லிகிட்டே இருக்காரு. 27 சீட்டு தோக்குற சீட்டு அதிகமாக கொடுத்து அண்ணாமலைக்கு சீட்டே இல்லாமல் பண்ணது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ என் பார்வையில் பிஜேபி, அதாவதுங்க 2 பேரும் பிஜேபியும் காங்கிரஸையும் வந்து குறைத்து வைக்கணும், முடிஞ்சால் அடிக்கணும் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, இது என் தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. இந்த என்டிஏ வர்சஸ் டெல்லி எதுவுமே நடக்கல. என்ன ரைடு இப்போ டெல்லி விட்டுட்டாங்களா, இல்லை என்ன பண்ணிட்டாங்க? இப்போ டெல்லி என்ன பண்ணிட்டாங்க, இல்லை காங்கிரஸ் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? உங்களுக்கு எதனா காங்கிரஸ் உதவி? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வராமல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த நிபந்தனை ஏற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு பணம் கொடுப்போன்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க குறிப்பிடுறாங்களா சார்? அது கரெக்டு தான். அதனால தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்து நம்ம வந்துட்டு ஜெயிக்க போகுது, அது வந்து என்டிஏ ஆட்சி சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நேரடியா என்டிஏ ஆட்சியா தான் இருக்கும், எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சாங்கன்னா என்டிஏ ஆட்சியா தான் இருக்கும் சொல்லி பிரச்சாரங்கள்ல முன்வைக்கிறாங்க. ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு அவருக்கு சீட்டே கிடையாது, அண்ணாமலைக்கு விட்டுருவாரா சார்? இதுல
பாரதிய ஜனதா கட்சி எதுக்குறோன்ற பேரில் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப சுலுவாக ரொம்ப மோசமாக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாச்சு வெற்றிகரமாக. நிதிஷ்குமார் நிலைமை தான் எடப்பாடி. நிதிஷ்குமார் வயசு என்ன, இவர் வயசு என்ன? அவர் நந்து வேகமாக போனால் கீழே ஊறாமல் இருக்கார். பெல்டிகுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேர் எடுத்தார். எதுக்கு இப்போ பிஆருக்கு எதுக்கு ஃபாலோ பண்ணோம் தமிழ்நாடு? அந்த மாதிரி பாஜக ஆட்சியில் எது வேணாலும் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றாங்க சார். சரி, பாஜக ஆட்சியில் எது வேணால் சாத்தியமாகும். காங்கிரஸ் தாவேகாவோட பேசிகிட்டு இருந்தது ஃபோனில், கூட்டணி வரோம், உங்களுக்கு 30% இருக்குது, 40% இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது என்னன்னா எனக்கு கூட்டணி விவகாரத்தையும் ஒரு ஆட்சியையும் நம்ம எப்படி சார் நம்ம கம்பேர் பண்ண முடியும்? எப்படி சொல்றீங்க? ஒரு கூட்டணி விவகாரத்தையும் ஒரு ஆட்சியையும் நம்ம எப்படி நம்ம சரி, நீட்டு கொண்டு வந்ததை, ஈழத்துக்கு பிரச்சனை, போர் நடந்தது, அதுக்கப்புறமா வந்து இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது, இந்தி திணிச்சது, அதெல்லாம் ஒப்பிடலாமா சார்? நமக்கு எது வேணும்? நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி மோசம், காங்கிரஸ் மோசம், தமிழ்நாடுக்கு ரெண்டும் மோசம் நான் பார்க்குறேன். இல்லை உங்களை போல் ஒரு சில பத்திரிகையாளர் இல்லை ஒரு நீங்கள் கேட்குறது தப்பு இல்லை, வாதம் வந்து மாறி மாறி வச்சாதான் நேயர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிஜேபி தான் மோசம், காங்கிரஸ் மோசமே இல்லைன்றீங்க. அந்த வாதத்தை ஏற்றுக்க முடியல. ஆனால் பாஜகவை தோக்கடிக்கிறதுக்கு காங்கிரஸ் வேணும் தானே? எதுக்குன்னு கேட்குறாங்க நிறைய பேர். இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோக்கடிச்சாரு, காங்கிரஸ் வச்சுக்கினா தோக்கடிச்சாரு. உங்களால் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலே இந்த வாட்டி தோற்று போனார். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தோக்குறாங்க, காங்கிரஸோட இருந்தால் தோக்கடிக்கிறாங்க. இன்றைக்கி நாளைக்கு இப்போ நான் சொல்கிறேன், இந்த 28 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுக்காம ஒருவேளை அங்கேயே அதிகமான இடத்துல போட்டி போடுறாங்கன்னா திமுகவுக்கு கூட 10 சீட்டு வரும் சார். களத்தில் அவங்களுக்கு ஆள் இல்லை சார், ஓட்டெல்லாம் நிறைய இடம் மாறி போச்சு. பழைய லேபிளில் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேசி வேணுகோபால் அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஃபீல்டே தெரியாது. அங்கே அண்ணாமலை பண்ணுற மாதிரி அவரும் பண்ணுறாரா? பதவியிலேருந்து ஒதுக்கிக்கிறேன், எனக்கு நான் பிரச்சாரம் பண்ண இஷ்டம் இல்லை, சோக பாடல் அவரும் பாட்டுங்கிறாரா? நான் கேட்குறேன், உண்மையாக நீங்களாம் கட்சிக்காரங்களா? ஒன்று பண்ணுங்க, எல்லாரும் போய் ஓபிஎஸோடு சேர்ந்துருங்க. இருக்கிறது ஒரு கட்சியில், விசுவாசம் வேறு கட்சிக்கு. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்க. ஒரு டஃப் டைம்ஸில் வாட் ஆர் யூ, வாட் மெட்டீரியல் ஆர் யூ, வாட் ஆர் யூ மேட் ஆஃப் முக்கியம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எடுத்துக்காட்டு மனம் 2-3 வாட்டி தோத்துடுறாப்புல, திருப்பி நிற்கிறாங்க. சேகர்பாபை எதிர்த்து நிற்கிறதுக்கு எல்லாரும் தலையை சுரிகிறாங்க, தலைமை கூப்பிட்டு நெல்லுன்றாங்க. என்ன சொல்லுங்க, நான் கட்டுப்படுறேன், போய் நிற்கிறேன். இவ்வளோ பணம் செலவு பண்ண போகிற பணத்தை, கோடிக்கணக்கு பணத்தை போய் பேங்க்கில் போடலாம்ல, கஷ்டப்படாமல் வரும்ல. ஒரு அரசியல்வாதினோட கடைசி நொடி நிமிஷம் இருக்கிறவரில் சண்டை போகும். டைசன் சண்டை நடக்கும்போது வெறும் டைசனுக்காக வேண்டி பார்க்குறது இல்லை, எதிரில் யார் இருக்கிறான்னு பார்ப்பாங்க. அதே முகமது அலி நிறைய அடி வாங்கியிருப்பார். முகமது அலியாக இருக்கிறதே சிறப்பு. அவர் நிறைய மேட்ச் ஜெயிச்சார், தோக்குறாரு, சாம்பியன்லாம். அப்புறம் அதை நிற்கணும் களத்தில். நான் வந்து நிற்க மாட்டேன், எனக்கு வந்து தலைமை கொடுக்கணும் சீட்டு. அப்போது ஒரு இப்போது செந்தில் பாலாஜிக்கு எதுனா பொலிட்டிக்கலாக எதுனா சர்ச்சை வருதா? அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, அவர் 10 ரூபா பணம் வாங்கினாரு, அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்றது அரசியல் ரீதியாக. அவர் இந்த தொகுதியில் நிற்க போகிறாரு, இதுதான் அவர் தொகுதின்றதுல எதனா பிரச்சனை வருதா? கட்சி மாறி மாறி வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோமோ அந்த டார்கெட்டில் கரெக்டாக இருக்காங்களா இல்லையா? அண்ணாமலை அவர்களுக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் அந்த டார்கெட்டு கரெக்டாக இருக்கா? குண்டு எடுத்துன்னு சிபிசிஐடி மாதிரி அப்படியே சுடுற மாதிரி போடுறீங்க. சொந்த கட்சிக்காரனை சுடுறீங்களா, எதிரில் இருக்கிறவனு சுடுறீங்களானே தெரில. பாதி நேரம் ஆஃப் டார்கெட்டு. மாணிக்கம் தாக்கூர் சாதித்தது என்ன இந்த பீரியடில்? இல்லை செல்வ பெருந்தகை சாதித்தது என்ன இந்த பீரியடில்? இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பார்க்கும்போது இந்த 28 தொகுதியில் எவ்வளோ வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? 28 தொகுதியில் நிறைய இடத்துல இரட்டை இலை முளைக்கும். தாமரை வாங்கின நிறைய இடத்துல உதயசூரியன் பிரகாசமாக இருக்கும். இதுதான் நான் பேசுறது யதார்த்தம். நீங்களாம் சொல்லலாம் தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள், கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டில் கூட்டி கட்சி பார்க்கும்போது உங்களை விட அவங்க நல்ல அரசியல் பண்ணுறாங்க. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்து நினைக்கிறேன். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.